ஒரு பாத்திரத்தில் 1 கப் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். அதே கப்பில் 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம செய்ய போகிறது ராகி கார கொழுக்கட்டை தான். அதனால் நம்ம இதுக்கு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் இது எல்லாமே தாளித்து கொட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு தண்ணி அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1லேருந்து 1.25 கப்பு வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்து கை பொறுக்கிற சூட்டில் வந்து நெகிழ்த்தியாக மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் நம்ம நார்மலாக பிடி கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, கையில் எடுத்து அதே மாதிரி செஞ்சு இதை ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தான ராகி கொழுக்கட்டை தயார். இந்த கொழுக்கட்டை ஆறுனதுக்கப்புறமும் கூட ஸ்மூத்தாகவே இருக்கும், ரஃப்பாக ஆகாது. அதனால் நீங்கள் காலையில் செஞ்சு வச்சு தாராளமாக குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடலாம். ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வர்றப்பையும் குழந்தைங்களுக்கு செஞ்சு வைக்கலாம். இந்த கொழுக்கட்டைக்கு தேங்காய் துருவல் அல்லது தக்காளி சட்னி தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு